நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்னைக்கு 215வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, விழுப்புரத்தில் இருந்து சரியாக ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் சாரதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 25 வயது நிறைந்த ஒரு இளம்பெண்ணை இரண்டாவது மனைவியாக ரகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி சின்னதாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. அவருக்கு பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு கட்டி கொடுத்துருக்குறாங்க. ஒரு வாரத்துக்கு அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதற்கப்புறம் தனிமையில் அவங்க இருக்கும்போது ஒரு மாலை நேரத்திற்கு ஒரு நள்ளிரவு நேரத்திற்கு அங்கு அவர்களுக்கு நடந்த ஒரு சில அதிபயங்கர சம்பவத்தை தாங்க நாம் இன்னைக்கு 215வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, இது உங்கள் ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேரு உதவியாக இருங்கள் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்குள்ள அந்த அதிபயங்கரமான அமானுஷிய சம்பவத்துக்குள்ள நாம போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல் இந்த அதிபயங்கரமான சம்பவமானது விழுப்புரத்தில் இருந்து சரியாக ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் சாரதா அப்படின்னு சொல்லக்கூடிய 25 வயசு இளம்பெண்ணை ரெண்டாவது மனைவியாக ரகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபைனான்சியருக்கு கட்டி கொடுத்துருக்குறாங்க. சொந்தமாக அவர் ஒரு சின்னதாக ஒரு ஃபைனான்ஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. அவருடைய முதல் மனைவி எதிர்பாராத விதமாக இறந்து போன காரணத்தினால இரண்டாவது மனைவியாக சாரதாவை பெரியோர்கள் எல்லாரும் பார்த்து பேசி முடிவெடுத்து இந்த பெண்ணை கட்டி கொடுத்துருக்குறாங்க. முதல்ல ஒரு வாரத்திற்கு இவங்க பெற்றோர்கள் அவங்க பெற்றோர்கள் எல்லாருமே ஒன்றுவோல் அங்கே இருந்த ஒரு காரணத்தினால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா சுமூகமாக சந்தோஷமாக தாங்க போயிருக்குது. அதற்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்க அவங்கவுங்க போயிட்டாங்க. ரகு அவருக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்கு. அவங்களும் அவங்களுடைய அக்கா வீட்டோட போய் இருக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் வயதான ஒரு பெண்மணிங்க. அந்த ஒரு காரணத்தினால ரகுவும் ரகுவின் மனைவி சாரதா அவங்க மட்டும்தாங்க 2 பேர் தாங்க புதுசாக அந்த வீட்டில் வாழ்க்கையை தொடங்குறாங்க. அது சொந்த வீடு தான் ரகு அவருக்கு. இப்படி இருக்கும் வேலையில் தான் ரகு சொந்தமாக ஃபைனான்ஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கனால அவரும் லைனுக்கு வசூலுக்கு போக வேண்டிய ஒரு காரணத்தினால மனைவிட்ட சொல்லிட்டு அந்த ஒரு வாரம் கழிச்சு வசூலுக்கு வெளியில் கிளம்பி போயிட்டாருங்க. காலையிலேருந்து மதியத்துக்கு மேலே வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சாரதா அவங்க வீட்டில் உண்டான வேலைகளை பார்த்துக்கிட்டு அவங்களும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக டிவி எல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் அப்படியே நேரத்தை போக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சாயங்காலம் ஒரு மாலையில் ஒரு 4-5 மணி அளவில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சுவரோடு தாங்க இருக்குது. கொல்லப்புறத்தில் ஏதோ ஒரு பெண்மணி அழுதுகிட்டு இருப்பது போல் ஒரு சத்தம் கேட்குது. உடனடியாக என்னடா இது இந்நேரத்துக்கு யாரோ இங்கே அழுதுகிட்டு இருப்பது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழும்பி பார்க்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பயத்தோடு தான் போகிறாங்க. ஏன்னா அவங்கள கடந்து தான் அந்த கொல்லப்புறத்துக்கு போக முடியும். அவங்க நடு ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ டிவி ஆஃப் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் தான் அவங்க எழுந்து அங்கிட்டு போகிறாங்க. அப்படி எழுந்து அங்கே போகும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அந்த காம்பவுண்டுக்குள்ளே துணிமணிகள் காய போட்டிருக்கிறாங்க. காலையில் சோப் போட்ட உருப்படிகள் எல்லாமே இருக்குது. அந்த துணிகளுக்கு பின்னாடி யாரோ ஒரு உருவம் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பது போல் தெளிவாக தெரியுதுங்க. ஒரு சேலைக்கு பின்னாடி உட்காந்து. உடனடியாக அதை பார்த்துட்டு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடு போகிறாங்க. ஏன்னா பின்பக்க வாசல் எதுவுமே கிடையாது. இவங்க தான் இந்த பாதையில் தான் போக முடியும், வேறு யாரும் உள்ளே வர முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் யார் அதுங்கிற உட்காந்து அழுதுகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சத்தம் கொடுத்துக்கிட்டே அப்படியே போகிறாங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துக்கிட்ட போய் நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால இங்கே நின்றுக்கிட்டே அப்படியே கூட்டுக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு குழந்தை அழக்கூடிய அழுகுரல் சத்தம் மாதிரி கேட்குது. என்னடா இது, வீட்டுக்குள்ளே யாரோ அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஒருவேளை வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலேருந்து யாரும் பிள்ளைங்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்று அப்படி எட்டி அப்படி பார்க்குறாங்க. அழுகுரல் சத்தம் அங்கே அந்த குழந்தையின் அழுகுரல் சத்தம் நிற்கிதுங்க. நின்ன உடனே இப்போ திடுக்கிட்டு மறுபடியும் இங்கிட்டு இப்படி பார்க்குறாங்க. அதாவது முதல்ல ஒரு பெண்மணி அழுத மாதிரி இருந்துச்சுல்ல, அந்த சேலைக்கு பின்னாடி உட்காந்து அந்த இடத்த பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை. உடனடியாக பயந்துக்கிட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே வராங்க. அந்த குழந்தையின் அழுகுரல் சத்தம் மைல்டாக கேட்குது. அந்த அழுகுரல் சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே இல்லைங்க. கொஞ்ச நேரத்தில் பயந்து போய் வீட்டுக்கு முன்னாடி வெளியில் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டுங்க, வீட்டுக்கு முன்னாடி ஒரு காம்பவுண்ட் போத்தியோ மாதிரி இருக்குதுங்க, அந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டாங்க.
பண்ணுறாங்க, ஒரு பதட்டத்தோடு அப்படியே உட்காந்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்துங்க சரியாக வந்து இந்த சம்பவம் வந்து ஒரு 4:30 5 மணி அளவில் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 5 மணிக்கு மேலே ஒரு 6 மணி வாக்கில் வந்து அவங்க கணவர் வந்து அந்த வசூல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. வந்த உடனே வந்து கணவர்கிட்ட சொல்லும்போது கணவர் வந்து முதல்ல சிரிச்சிருக்கிறாங்க. ஏதாவது நீ வந்து ஒரு மனப்பிரமையில் இருந்திருப்ப, எதையாவது பற்றி யோசிச்சிருப்ப, உனக்கு அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி உனக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதம்மா, நீ இதை பற்றி எதுவும் நினைக்காதம்மா, நீ தனியாக இருந்ததுனால அப்படி பயந்துட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்து அவங்கள வந்து சமாதானப்படுத்திட்டாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து கொஞ்ச நேரம் வந்து சமாதானமான அவங்க வந்து அடுத்து அதை பற்றியே நினச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த வீட்டுக்குள்ளே நம்மளை தவிர்த்து வேறு யாரும் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு ஃபீல். அந்த கணவர்கிட்ட வந்து ரகுட்ட வந்து சொன்னாலும் வந்து அவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அதெல்லாம் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி கிட்டத்தாங்க பார்த்துருக்குறாங்க. அன்றைக்கு இரவு அதுக்கப்புறம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெட்டில் படுத்து 2 பேருமே தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, சாரதா மற்றும் ரகு. அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு நள்ளிரவு நேரத்துக்குங்க சாரதா அவங்களுக்கு வந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க பெட்ரூம் டோர் வந்து லாக் பண்ணிட்டு தான் படுத்திருந்தாங்க. அந்த டோர் வந்து அப்படியே அங்கும் இங்கும் காற்றுக்கு ஆடுவது போல் இருக்குது. என்னடா காற்றுக்கு இப்படியெல்லாமா ஆடும், இத்தனைக்கும் காலை தாண்டி தான் பெட்ரூம் இருக்குது, அங்கே அடிக்காத காற்று இங்கே எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அரை தூக்கத்தில் அப்படியே முழிச்சு பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பெட்ரூம் டோருக்கு கொஞ்சம் தள்ளி ஹாலை நோக்கி ஒரு உருவம் நிற்பது போல இருக்குது. இதை பார்த்து திடுக்கிட்டு அப்படி எழுந்து கண்ணை நல்லா உத்து பார்க்குறாங்க. அதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அவங்களுக்கே தெரியலைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து சரியாக வந்து ஒரு 2 மணி அளவில் வந்து பெல் அடிச்சிருக்குது. அப்படி பெல் அடிக்கும்போது லேசாக தூக்க கலக்கத்தில் இருந்த நம்ம ரகு அவர் வந்து முழிப்பு தட்டி சரி ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது பக்கத்தில் மனைவியை காணும். என்னடா மனைவியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்களான்னு சொல்லிட்டு பாத்ரூமில் பார்க்குறாங்க. இல்லை ஹாலில் எதுவும் தண்ணி குடிக்க போயிருக்காங்களான்னு பார்க்கும்போது அங்கேயும் இல்லை. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கொல்லைப்புறத்து கதவு வந்து திறந்திருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ உடனடியாக வந்து சரி கொல்லைப்புறத்தை நோக்கி அப்படியே போகிறாருங்க ரகு. அப்படி போகும்போது அங்கே ஒரு காட்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுவரை பார்த்த மாணிக்கிங்க ஒரு கார்னர் பகுதியில் போய் இந்த சாரதா வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனடியாக வந்து ரகு வந்து ஏதோ சத்தம் கொடுத்து அப்படியே கூட்டுக்கிட்டே போகிறாருங்க. ஆனால் திரும்பி கூட பார்க்காத அந்த பெண்மணி அங்கிட்டே அப்படியே ஸ்டன்னாகி நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. யார்கிட்ட எதுவும் பேசவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அங்கே யாருமே இல்லை. ரகு அவர் கண்களுக்கு அங்கே யாருமே தெரியவில்லை. உடனடியாக வந்து மனைவியை போய் தோள்பட்டையை பிடிச்சி அப்படி கொஞ்சம் உசுப்புன உடனே மனைவியும் திடுக்கிட்டு அப்படியே முழிச்சு பார்த்துட்டு உடனடியாக வந்து கணவரை கட்டி பிடிச்சி ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா அப்படிங்கும்போது நான் எப்படி இங்கே வந்தேங்க அப்படிங்கும்போது, நான் உன்கிட்ட கேட்கணுமா, தூக்கச்சடவில் எழுந்து நடந்து வந்துட்டியா அப்படிங்கும்போது, காலையிலேயே உங்கள்கிட்ட சொன்னேன் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பவே இல்லை. இப்போ வந்து டோர் பக்கத்தில் ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு, அது மட்டும் தான் எனக்கு நினைவுக்கு தெரியுதுங்க, ஏதோ ஒரு உருவம் நின்றுச்சுங்க, இப்போ நான் இங்கே எப்படி வந்தேன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியாக வந்து மறுபடி வந்து ரகு அவங்க சமாதானப்படுத்திட்டு மனைவி வந்து கட்டிலுக்கு வந்து அதாவது பெட்டு கூட்டு வந்து உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் வந்து தட்டி கொடுத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ ஏதோ கனவு கண்டிருக்க மாதிரி இருக்குது, காலையில் நடந்தே நினச்சிக்கிட்டு இப்போ நீயா வந்திருப்போல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாத ரகுவும் அவரும் வந்து பக்கத்தில் படுக்கிறாருங்க. இவங்களுக்கும் வந்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதற்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் வந்து அப்படியே முழிச்சுக்கிட்டே அதை பற்றியே நினச்சிக்கிட்டே இருந்தவங்க எப்படியோ அவங்களை மீறி அசந்து தூங்கிட்டாங்க. அதற்கப்புறம் ரகு அவர் தாங்க காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழும்பி மனைவி காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களே எழுப்பி விட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு கூடமாட வந்து சமையல் வேலைக்கும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் லைனுக்கு கிளம்புறம்மா வசூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது மனைவி விடவே மாட்டேங்கிறாங்க, ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அம்மாவை நான் இன்றைக்கி வர சொல்லிடுறேன், உனக்கு துணைக்கு வந்து இருப்பாங்க, வரும்போது கூட நான் கூப்பிட்டு வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமா, நீ தைரியமாக இருமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் இப்படி போட்டு பயந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லி சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ரகு அவர் வந்து கிளம்பி அவருடைய வேலையாக வந்து வசூல் வேலைக்கு வந்து கிளம்பி போயிட்டாருங்க. மனைவி வந்து வீட்டில் தான் இருக்கிறாங்க. அப்படியே ஒரு 10 மணிக்கு மேலே ஆகும்போது கொஞ்சம் அவங்களுக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது. சரி நைட்டு வந்து சரியாக தூங்கலாம், நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெட்ரூமில் போய் படுத்து தூங்குறாங்க, கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு. அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து சரியாக வந்து ஒரு மதிய வேலைக்குங்க ஒரு 12 மணி மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து ஹாலில் வந்து ஏதோ சத்தம் கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திடுக்கிட்டு அப்படியே எழுந்து அப்படியே காது கொடுத்து கேட்கும்போது வந்து டிவி ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. உடனடியாக வந்து ஒரு தைரியத்தில் சரி நம்ம அத்தை கண்டு வந்திருப்பாங்க போல தெரியுது, நம்ம கணவர் தான் சொல்லிட்டு போனாங்கல்ல ரகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் எழுந்து கதவெல்லாம் திறந்துட்டு அதுக்கப்புறம் ஹாலை போய் பார்க்குறாங்க. ஹாலில் யாருமே இல்லை. வீடு ஃபுல்லாக அலசி பார்க்குறாங்க, அத்தன்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க, கணவர் வேறு சொல்லி கூப்பிட்றாங்க, யாருமே இல்லை. உடனடியாக இவங்களுக்கு மறுபடி கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அப்படியே நடுக்கத்தோடு போய் அந்த டிவி சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிட்டு அப்படியே திரும்பி அப்படியே மெதுவாக அவங்க ரூமை நோக்கி வரும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த பின்வாசலுங்க, அதாவது வந்து அந்த காம்பவுண்டு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த கொல்லப்புறம், அந்த பகுதியில் யாரும் இருப்பது போல் தெரியுது, நிற்பது போல். உடனடியே அப்படியே மெதுவாக அந்த இடத்த திரும்பி பார்க்கும்போது இவங்க நினச்சது சரிதாங்க. அங்கே வந்து தலைமுடி விரி கோலத்தில் தலையெல்லாம் முடியெல்லாம் விரித்து போட்டுட்டு யாரும் அங்கிட்டு நிற்பது போல் இருக்குது. ஒரு கருத்த உருவம் போல் தெரியுது. பதறி அடிச்சுட்டு கத்திக்கிட்டே ரூம்குள்ளே ஓடியாந்துட்டாங்க. ஓடியாந்து வந்துட்டு அதற்கப்புறம் வந்து கணவருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தேடும்போது ஃபோனை வந்து இவங்க போகும்போது எடுத்துகிட்டு தான் போயிருக்கிறாங்க. இவங்க பக்கத்தில் பெட்டில் வச்சுருந்த ஃபோனை எடுத்து டிவி ஸ்டாண்டு கிட்ட வச்சுட்டாங்க. இப்போ அங்கிட்டு போகிறதுக்கு இவங்களுக்கு ஒரு பயம்
பயம். ஹாலில் இருக்குது டிவி. இப்போ அங்கே போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு பயம். பெட்ரூம்லேயே வந்து அங்கேயே உட்காந்துட்டாங்க பதட்டத்தோட. கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா வீட்டுக்குள்ளே யாரோ நடந்து போவது போல் வருவது போலலாம் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. உடல் நடுக்கத்தோட பயத்தோடய அப்படியே உட்காந்துட்டாங்க. சாயங்காலம் வரைக்கும் வந்து கணவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கிறாங்க. அப்படி கணவர் வந்த உடனேமே வந்து வரும்போது அவங்க சொன்ன மாதிரி அவங்க அம்மாவையும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்படி கூட்டி வந்த உடனேமே வந்து அவங்களும் வந்துட்டாங்க. வந்து சத்தம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க கதவை திறந்து வெளியில் போய் உடனடியாக கணவரை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் போனதுக்கப்புறம் இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகும்போது அவங்க அத்தையும் வந்து கொஞ்சம் தைரியப்படுத்துகிறாங்க. சின்ன சிறுசுன்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கட்டும்ட்டு தான் என் மக வீட்டில் போய் இருந்தேன். இங்கே இவ்வளோ பிரச்சனை நடக்குங்கிறியம்மா, நீ ஏதோ கண்டு பயந்துட்டம்மா, வேற எங்கெல்லாம் எதுவுமே இருக்க வாய்ப்பே இல்லையம்மான்னு சொல்லி என்ன தான் சொன்னாலும் வந்து சாரதா வந்து அவங்க வந்து கேட்டுக்கிறதாகவே இல்லை, அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்தான்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு அன்னைக்கு நைட்டும் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து அத்தை வந்து சமையலெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு சாப்பிடுமான்னு சொல்லி தைரியப்படுத்தி சாப்பிட சொல்லிட்டு 2 பேரும் பெட்டில் வந்து அப்படியே படுத்து தூங்குறாங்க. அன்றைக்கு இரவும் வந்து நள்ளிரவு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2 பேரும் அசந்து தூங்கும்போது வந்து இப்போ மனைவி பக்கத்தில் தாங்க இருக்கிறாங்க, படுத்து தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது கரெக்டாக வந்து ஒரு மணி அளவுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து பெல் அடிக்குது. அந்த கடிகார பெல் அடிக்கும்போது கணவருக்கு லேசாக முழிப்பு தட்டுதுங்க. அப்படி முழிப்பு தட்டும்போது வந்து அப்படி லேசாக மனைவி அப்படி பக்கத்தில் பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏதோ ஒரு உருவம்ங்க அந்த டிம்மான வெளிச்சத்துக்குள்ளே, அதாவது அந்த பெட்ரூமில் வந்து டிம்மான வெளிச்சத்தில் லைட் போட்டிருக்கிறாங்க நைட்டு தூங்குறதுக்காக. அந்த டிம்மான வெளிச்சத்தில் வந்து கருப்பாக வந்து மனைவி பக்கத்தில் தலைமாட்டில் ஏதோ நிற்பது போல் தெரியவும் பதறி அப்படி எழும்பி பார்க்குறாங்க. எழும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல எதுவுமே இல்லை. என்னடா இப்போ நம்ம படுத்த மணிக்கே வந்து தலையை சாய்ச்சி பார்க்கும்போது இங்கே யாரும் இருந்தாங்களேன்ட்டு இவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் வந்து பதட்டத்தோடு இவரும் வந்து தூக்கமே வரலாங்க, அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் வந்து இப்போ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க மனைவி சாரதா அவங்களா டக்குன்னு கட்டில் இருந்து எழுந்து அப்படியே உட்கார்ந்துருப்பது போல் இருக்குது. இவர் வந்து லேசாக என்னடா ஏதோ கட்டில் அசைகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அப்படியே முழிச்சு பார்க்கும்போது கட்டிலில் உட்காந்த மணிக்கு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஆடிக்கிட்டே இருந்தவங்க வந்து சடனாக எழுந்து ஒரு ரோபோ ஓனா எப்படி இருக்குங்க, ஏதோ கண்ட்ரோலில் எடுத்து போகிற மாதிரி அவங்க வாட்டுக்கு வந்து பெட்ரூமை விட்டு வெளியேறதை பார்க்குறாங்க. இது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க ரகு. சரி என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் அவங்களும் அமைதியாக பின்னாடி எழுந்து அப்படியே போய்க்கும்போது நேராக அந்த சாரதா என்ன பண்ணுறாங்கன்னா, பின்னாடி உள்ள டோரை திறந்து அப்படியே அந்த கொல்லைப்புறத்தை நோக்கி அப்படியே போகிறாங்க. ஒரு சுவர்கிட்ட ஒரு கார்னர் பகுதியில் போய் நின்றுட்டாங்க. இதை அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு மனைவி பண்ணுறதை அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படியே தலையை ஆட்டிக்கிட்டே அந்த இடத்துலேயே சும்மா அப்படியே உடம்பை மட்டும் தலையை மட்டும் அப்படியே ஆட்டிக்கிட்டே அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே உத்து கொஞ்சம் இட்டமாக பார்க்கும்போது ஏதோ ஒரு உருவ சேட அமைப்பு வந்து நல்லா தெளிவாக தெரியுதுங்க. சேட மாதிரி இருக்குது, நிழல் போல் அந்த இருட்டிலே வந்து தெளிவாக தெரியுதுங்க, கருத்த உருவம் போல் தெரியுது. உடனடியாக வந்து பதறிக்கிட்டே வந்து சாரதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து ரகு இங்கேருந்து கூப்பிட்றாருங்க. அப்படி கூப்பிடும்போது வந்து ஹாலில் படுத்திருக்கக்கூடிய அவங்க அம்மாவும் எழுந்துட்டாங்க. யார்? ரகுவுடைய அம்மாவும். உடனே என்னப்பா அப்படிங்கும்போது இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பாட்டியும் கூடும்போது அந்த அம்மா வந்திருக்காங்க. வந்து பார்க்கும்போது என்னப்பா அங்கே போய் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படிங்கும்போது தெரியலை ஏமா பக்கத்தில் போகும்போது பார்த்து போப்பா அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் யார் ரகுவும் 2 பேரும் பதட்டத்தோடு தான் அப்படியே போகிறாங்க. நெருங்கி இப்படி போகும்போது ஏமா சாரதா அப்படின்னு சொல்லிட்டு போய் உடம்பு போய் அப்படி குளுக்கும் போது தான் இயல்பு சூழ்நிலைக்கு திரும்பி இருக்காங்க. அப்படி குளுக்கும் போதெல்லாம் அந்த இடத்துல எந்த ஒரு உருவம் இல்லை. இவர் பார்க்கும்போது இருந்தது, அதற்கப்புறம் இல்லை. அதற்கப்புறம் அப்படியே மெதுவாக அப்படி திரும்பி விடி கணவரை பார்த்துட்டு என்னங்க எங்கே நிற்கிறேன் அப்படிங்கும்போது நான் தான் சும்மா காற்று வாங்கலான்னு ஒன்று எங்கே கூப்பிட்டு வந்துட்டப்பா அப்படின்னு சொல்லி யார் மனைவிட்ட வந்து ரகு வந்து சொல்லி சமாளிக்க பார்க்குறாரு. ஆனால் ஓன்னு சொல்லி அழுகதான். நான் பெட்டில் தான் படுத்திருந்தேன், நான் எப்படி இங்கே வந்து எனக்கு தெரியலை அப்படின்ட்டு ஓன்னு அழுதுருக்காங்க. உடனடியாக வந்து அவங்க அத்தையும் சரி ரகுவும் அவரும் சரி சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து ஹாலிலே உட்கார வச்சுட்டாங்க. விடிய தூக்கமே இல்லைங்க. எல்லாருமே 3 பேரும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க வந்து அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? சாரதா. நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன், என்னால் இங்கே இருக்க முடியாது, நீங்கள் வர்றதா இருந்தால் எங்கள் கூட வந்துருங்க, அப்படி இல்லைன்னா நீங்களே இங்கே இருங்க, நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கணவர் வந்து சரிம்மா நீ நாளை காலையில் உன்னை நான் வீட்டில் வந்துட்டு போய் விடுறேன், அங்கே இருமா, அங்கே என்ன ஏதுங்கிறதெல்லாம் நான் சரி பண்ணிவிட்டு உன்னை கூட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அங்கேருந்து தப்பிச்சா போதுங்கிறது தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. யாருக்கு? சாரதாக்கு. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பயம் இருந்திருக்கு. அதே மாதிரி காலையில் விடிஞ்ச உடனேமே வந்து கணவர் ரகுவும் சரி அவங்க அம்மாவும் சரி வாப்பா கொண்டு போய் விடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் தான் போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாரதா அவங்க வீட்டில் பேசி அங்கேயே நிப்பாட்டிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மாவும் பையனும் மட்டும் வந்திருக்கிறாங்க. வர்ற வழியில் வந்து ரகுவுடைய அம்மா வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ அங்கே ஏதோ இருக்குதுப்பா, எனக்கே அப்படி தான்ப்பா உணர தோணுது. இப்போ இந்த கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் தான்ப்பா ஏதோ தெரியுது. இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகர் இருக்கார், அவரை வந்து நம்ம வீட்டுக்கு வர வச்சோம்னா இது எல்லாமே சரி பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை இங்கே என்ன இருக்குன்னாது தெரிய வரும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அவரும் ரகுவும் வந்து அதுக்கு சம்மதித்த உடனே வந்து நேராக அந்த மாந்திரிகரை பார்ப்பதற்காக 2 பேருமே போயிருக்காங்க. அப்படி போன இடத்துல மாந்திரிகர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது, நான் சாயங்காலம் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க, எனக்கு இந்த பொருளெல்லாம் வாங்கி வைங்கும் போது அந்த பூஜைக்கான எல்லா பொருளையும் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் மாலையில் வந்து சரியாக வந்து ஒரு 5 மணிக்கு மேலே 6 மணிக்கிட்ட வந்து நெருக்கி அந்த மாந்திரிகரும் வந்திருக்கிறார். வந்த உடனே வந்து உள்ளே வந்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வந்து கண்டுபிடிச்சிட்டார் இங்கே ஏதோ இருக்குது அப்படின்ட்டு. புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு என்னப்பா உனக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் சாமி அப்படிங்கும்போது, சரிப்பா இந்த இடத்துல இந்த பூஜை பொருளெல்லாம் வைங்கன்னு சொல்லிட்டு அந்த நடு ஹாலில் வந்து பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் வச்சு ஒரு மாந்திரிக வேலைகளில் வந்து ஈடுபடுறாருங்க. யார் அந்த மாந்திரிகர் ஒரு அமானுஷ்யமான முறையில் பூஜைகள் செய்யும்போது வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரகு வந்து பக்கத்தில் வர சொல்லி, உன் மனைவி இங்கே இருக்காப்பா, முதல் மனைவி அப்படிங்கும்போது திடுக்கிட்டு நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சாமி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாப்பா உன் மனைவி இறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கிறா, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தவ இப்போ நீ புதுசாக கல்யாணம் ஆகி அந்த பெண்ணோட உன் வாழ்க்கையை தொடரும்போது அந்த பெண்ணின் மூலியமாக வந்து உனக்கு இடைஞ்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த பெண்ணு வந்தது அவளுக்கு வந்து பிடிக்கலை, என்னதான் ஆன்மாவாக இருந்தாலும் உன்னை வந்து ரொம்ப நேசிச்சிருக்கு அந்த பெண்ணு. அதனால் அந்த ஆன்மா வந்து இங்கே தான் இருந்து சேட்டை பண்ணத்தான் செய்யும். 1 வருஷம் வரைக்கும் அதை ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் முதல் திதி கொடுக்குற வரைக்கும் கூட அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு சில வேலைகள்லாம் பார்த்து இந்த வீட்டை விட்டு அதை நீக்கி விட முடியும் அப்படிங்கும்போது இவர் வந்து அப்படியே ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டார். ரகு இறந்ததுக்கப்புறம் என்னை தேடி வந்திருக்காளா என் மனைவின்னு சொல்லிட்டு பாசத்துலையும் அழுகிறாரு, ஒரு பயத்துலையும் இருக்கிறாருங்க. அதற்கப்புறம் அந்த மாந்திரிகரை பார்த்து ரகுவின் அம்மா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, சாமி இதை எப்படியாவது நீங்கள் சரி பண்ணி கொடுத்துட்டு போங்க சாமி, அதனால தான் உங்களை வர வச்சுருக்கோம் சாமி, சின்னஞ்சிருச்சுக்கு அப்படிங்கும்போது வந்து அந்த மாந்திரிகர் வந்து, ஏமா உன் மூத்த மருமக இங்கே தானே இறந்து போயிருக்குது, அதனால தானே இங்கேயே சுற்றி அலையுது அந்த ஆன்மா அப்படிங்கும்போது, ஆமாம் சாமி அது வந்து மாசமாக இருந்த பொண்ணு, விவரம் தெரியாமல் என்ன பண்ணியிருக்கு, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கொல்லப்புறத்தில் வந்து துணி காய போடுறதுக்காக வந்து கயிறு எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மரத்தில் வந்து ஸ்டூலை போட்டு பக்கத்தில் வந்து ஏறி கட்டியிருக்காங்க. அப்படி எதிர்பாராத விதமாக வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்ததில் வந்து வயிற்றில் பழமாக அடித்து இங்கேயே மயங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஆஸ்பத்திரியெல்லாம் கொண்டு போனோம் சாமி, போகிற வழியிலே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் தான் சொன்னாங்க ஆஸ்பத்திரியில் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா அப்போ வந்து இறப்பு இங்கே தான் சேரும். அப்படி இறந்து போன பெண்மணியை வந்து நீங்கள் திதி கொடுத்து 1 வருஷம்லாம் கழிஞ்சு அதை மோட்சத்துக்கு நீங்கள் அனுப்புனதுக்கு அப்புறம் இல்லாமல் உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும், இப்போ புது பொண்ணோடைய வாழ்க்கை பாதிக்க இல்லாமல் அப்படிங்கும்போது வந்து இதுக்கு வேறு வழியே இல்லையா சாமி அப்படிங்கும்போது, இதற்கு முன்னாடி நான் வர்றதுக்கு முன்னாடி அப்படியே விட்டுருந்தா கூட அந்த புது பொண்ணை தான் இந்த சம்பவம் பாதிக்கும், இந்த ஆன்மா. இப்போ வந்து நான் வந்துட்டு போய் இவ்வளோ பூஜைகள் செஞ்ச ஒரு காரணத்தினால் உங்களையும் சிக்கலில் உண்டு பண்ணும், உங்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்து இருக்குது, இதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆன்மாவை இந்த வீட்டில் ஏதாவது ஒரு அறையில் நான் வந்து அடைச்சி வச்சிடுறேன், 1 வருஷம் கழித்து நீங்கள் திதி கொடுங்க, அப்படி திதி கொடுத்து முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு நீங்கள் சொல்லிவிடுங்க, நான் அதற்கப்புறம் வந்து அந்த ஆன்மா வந்து அதோடைய உக்கிர நிலையை நான் பார்த்துட்டு அது எவ்வளோ கோபத்தில் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதை மோட்சத்துக்கு அனுப்பணுமா என்ன பண்ணணுங்கிற முடிவில் நான் எடுக்கிறேன், நீங்கள் இதை இப்போ சம்மதிக்கிங்களா அப்படிங்கும்போது 2 பேருமே சரின்னு சொல்லிட்டாங்க. அதற்கப்புறம் வந்து இன்னும் ஒரு அதிபயங்கரமான ஒரு அமானுஷ்ய பூஜைகள் எல்லாம் செஞ்சு அந்த ஆன்மாவை வந்து அந்த மாந்திரிகர் அந்த வீட்டிலே ஒரு அறையில் வந்து அடைச்சி வச்சுட்டாங்க. அடைச்சி வச்சதுக்கப்புறம் வந்து இனிமேல் நீங்கள் யாருங்க இருக்கக்கூடாது, 1 வருஷம்லாம் முடிச்சுட்டு என்கிட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மாந்திரிகர் போயிட்டாருங்க. அதற்கப்புறம் வந்து கணவனும் மனைவியும் சாரதாவும் சரி ரகுவும் சரி அவங்க வந்து சாரதாவின் ஊர்லேயே வந்து ஒரு கிராமத்தில் ஒரு வீடை எடுத்து அங்கேயே தங்கியிருந்து அவங்க வேலைகளை பார்த்து வச்சுருந்துருக்காங்க. இந்த அம்மாவை கூட மக வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. யார் ரகுவின் அம்மாவை தாயை வந்து மக வீட்டுக்கு அனுப்பி விட்டாச்சு. சரியாக 1 வருஷம் கழித்து எல்லாருமே வந்து இந்த வீட்டில் வந்து திதி கொடுத்துருக்காங்க. அந்த ரூமை வந்து திறக்கவே இல்லையாங்க. திதியெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதற்கப்புறம் அந்த மாந்திரிகருக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க. அந்த மாந்திரிகரும் வந்திருக்கிறாருங்க. வந்து ஒரு அதிபயங்கரமான பூஜைகளெல்லாம் செஞ்சு என்ன பண்ணாங்கங்கிறதே தெரியாதாங்க சாரதா அவங்களுக்கு. அதாவது அந்த ஆன்மாவை வந்து கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்களா இல்லை அப்படின்னா மோட்சத்துக்கு அனுப்பிட்டாங்களா என்னங்கிறது தெளிவாக தெரியலையா. ஏன்னா இந்த சடங்கு சம்பிரதாயம் நடக்கும்போது சாரதா வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. அதற்கப்புறம் இந்த சம்பிரதாயத்தெல்லாம் முடிச்சுட்டு கணவர் வந்து கூப்பிடும்போது சாரதா வரவே மாட்டோம்னு அடம் பிடிச்சிருக்காங்க. மாந்திரிகர் கூட சொல்லியிருக்கிறாரு, அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீ தைரியமாக போய் அங்கே வாழலாமா அப்படிங்கும்போது சாரதா நாங்கள் வரவே மாட்டேன், அங்கே வேறு யாரையாவது நீங்கள் குடியமர்த்திக்கோங்க, இல்லை வேறு எங்கிட்டாவது நம்ம வீடு பார்த்து இருந்துக்கிடுவோம் உங்கள் ஊர்லேயே கூட அப்படின்னு சொல்லும்போது அந்த ரகுவும் வந்து சரின்னு சொல்லிட்டு வாடகைக்கு வந்து அந்த வீடை வந்து வெளியூர்காரங்களுக்கு வந்து விட்டுட்டு பக்கத்துலேயே வந்து அவங்களுக்கு வந்து சொந்த இடம் இருந்திருக்குங்க. அங்கே வீடு எடுத்து அங்கே மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் கூட அந்த வீட்டில் வந்து வாடகை ஆள் தான் வந்து இருக்கிறாங்களா, ஆனால் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க. சாரதா அவங்களுக்கும் வாழ்க்கை வந்து நல்ல முறையில் இருந்திருக்கு. அந்த புது வீட்டில் வந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்காங்க.
அவங்களுக்கு வந்து இப்போ 2 குழந்தை இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே. மேலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறாங்களாம். மேலும் நண்பர்களே, இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. மேலும் இந்த சம்பவமானது 2016 அந்த காலகட்டங்களில் தாங்க சாரதா அவங்களுக்கு நடந்திருக்கு. சாரதா அவங்க தான் நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிடுவாங்க. மேற்கொண்டு வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிறதையும் நம்ம சேனலின் வாயிலாக வந்து சொல்லிக்கலாம் நண்பர்களே. மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்களே நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தில் சந்திப்போம்.